നമസ്കാരം. ആലു വാർത്തയിലേക്ക് എല്ലാ പ്രേക്ഷകർക്കും സ്വാഗതം. ഇന്ന് വളരെ വ്യത്യസ്തമായ ഒരു ക്ഷേത്രത്തെക്കുറിച്ചാണ് നിങ്ങളെ പരിചയപ്പെടുത്തുന്നത്. മലേഷ്യയിലെ ഒരു പ്രശസ്തമായ അയ്യപ്പസ്വാമി ക്ഷേത്രം. 500ഓളം അടി ഉയരമുള്ള ഒരു മലയ്ക്ക് അകത്താണ് ഈ ക്ഷേത്രം സ്ഥിതി ചെയ്യുന്നത്. ആ ക്ഷേത്രത്തെക്കുറിച്ചുള്ള വിശേഷങ്ങൾ ക്ഷേത്ര കമ്മിറ്റിയുടെ പ്രസിഡന്റ് ശ്രീ യുവരാജ കുപ്പുസ്വാമി നിങ്ങളോട് വിശദീകരിക്കും. സ്വാമി ശരണം. യുവരാജ ഗുരുസ്വാമി. ഇവിടെ മലേഷ്യ അയ്യപ്പ ബത്തുമലൈ, ഈ വലിയ അയ്യപ്പ അമ്പലം ഇന്ന് മലേഷ്യ. ഈ അമ്പലത്തിൽ ഈ കൊകാക്കുള്ള ഇത് ബത്തുമലൈ മുരുകൻ അമ്പലത്തിന് ഒരു 500 മീറ്റർ தொலைவில் இந்த ஐயப்ப அம்பலம் உண்டு. இந்த ஐயப்ப அம்பலம் இது கொகாக்குள்ள உண்டு. இது ஏறத்தில் மோர் தென் 60 இயர்ஸ் இந்த அம்பலம் உண்டு. இந்த அம்பலத்தில் வந்துட்டு த ஒன்லி Ayyappa temple, biggest Ayyappa temple in Malaysia, the only temple inside the cave with the 18 holy steps. ഈ അമ്പലത്തേക്ക് இந்த കാനൂണിയെ കണ്ടോണ്ട് മലേഷ്യ മുരുകൻ അമ്പലത്തേക്ക് വന്നോണ്ട് ഈ പക്കത്തിൽ ഈ അമ്പലത്തേക്കും എല്ലാവരും വന്ന് കണ്ടോണം. ഈ അമ്പലത്തേക്ക് ഒരു ഫ്യൂ മന്ത്സ് മുന്നേക്ക് മലയാള ആക്ടർ മോഹൻലാൽ വന്ന് കണ്ട് അവർ വന്ന് കണ്ടോന്ന് சொன்ன ഈ അമ്പലം அப்படி ஐயப்பா சபரிமலை போல் இருக்குது, அந்த வைப்ரேஷன் எல்லாம் நல்லா சூப்பராக இருக்குன்னு പറഞ്ഞ இது எல்லாரும் இந்த அம்பலத்தில் வந்து இங்கே நடக்கக்கூட பூஜாவில் வந்து கலந்து கொண்டு போகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ഈ അമ്പലത്തിൽ വന്നിട്ട് ശബരിമല മാതിരി 18 പടി എല്ലാം ഈ അമ്പലം മുഴുமையாக கருங்கல்லில் தமிழ்நாட்டிலிருந்து கருங்கல்லில் கொண்டு வரப்பட்டு 18 ஸ்டெப் எல்லாமே கருங்கல்லில் பண்ணி சபரிமலை ஐயப்பா சன்னிதானம் என்ன லுக்கில் இருக்கோ அதே போல் லுக்கில் வந்துட்டு இங்கே இருக்குது. மோர் தென் 60 இயர்ஸாக சபரிமலைக்கு போக முடியாத ஐயப்பா பக்த ஜனங்கள் இங்கே இருமுடி கட்டி இங்கே வந்துட்டு அவங்களோட காணிக்கையை நேர்த்திக்கடனை வந்து செலுத்தும். அம்பலத்தில் வந்துட்டு கோவிட் காலகட்டத்தில் இல்லை இந்த டைமில் மாதா பூஜைக்கு എല്ലാ കാലഘട്ടങ്ങളും ശബരിമലയ്ക്ക് പോകാൻ முடியாத ഭക്ത ജനങ്ങൾ ഇവിടെ ഇരുമുടി കെട്ട് നിറക്കെട്ട് இங்கே வந்துட்டு 18 ஹோலி ஸ்டெப் ஏறி அவங்களோட நேர்த்திக்கடனை முடிக்கும். நிறைய நாடுலேருந்து ഈ മലേഷ്യ തിരുനാട്ടിൽ 14 സ്റ്റേറ്റ് ഉണ്ട്. அந்த ஸ்டேட்டில் இருந்துட்டு அங்கேருந்து கெட்டு நேரம் கட்டி இங்கே வந்துட்டு அவங்களோட இருமுடி காணிக்கையை வந்துட்டு செலுத்தும். அதே போல் சிங்கப்பூர், இங்கிட்டு பக்கத்தில் இருக்கிற ஆஸ்திரேலியா இந்த நாடுலேருந்து கூட எல்லாம் வருது. நிறைய டிவோட்டிஸ் அதர் கண்ட்ரிலேருந்தும் வந்து இந்த ஐயப்பா ஸ்தலத்தை வந்து கண்டோம். இதை போல் வந்துட்டு இது ஒரு கோரிக்கையாக வச்சு இந்தியாவில் இருக்கக்கூடிய பக்த ஜனங்கள் இந்த ஐயப்ப ஸ்தலத்தையும் வந்து கண்டணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன்.